யாருங்க ஃப்ரெண்டு? ஃப்ரெண்டா? ஏண்டா உனக்கு இவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட் இருக்கானா? அதான் காசை கலவான் இருக்க. எங்கடா வச்சிருக்க சொல்றா. உங்க அப்பா அம்மா சொல்றா. ஏன் பாடிக்கிறா? யாருங்க நீங்க? ஓ ஃப்ரெண்டா? என் ஃப்ரெண்டா? ஆமா. கமாப்பட்டி கமலாவுக்காக பாலத்துல காத்து பண்ண செந்தில் நான் தான். செந்தில்? டேய் செந்தில். அதெல்லாம் கல்யாணம் பண்ணாம தப்பிச்சிருக்க நீ. செந்தில் குமார் தேமலி. கிராமத்துல இருந்தீங்களே, எங்கேயே வந்தீங்க? அங்கிருந்து என்ன பண்றது? அப்பா போனதுக்கு அப்புறம் விவசாயம் பார்க்க நமக்குன்னு தெரியலப்பா. ஏதாச்சும் வேலை பார்க்கணும். புள்ளக்குட்டி ஆகி போச்சுல்ல, பொழைக்கணுமே. அதான் இதே ஊர்ல வந்து செட்டில் ஆயிட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? எவன் பார்த்தா ஆளுக்கு ஒரு மூலைக்கு பிச்சுட்டு போயிட்டாங்க. எப்பயாச்சும் எங்கேயாச்சும் பார்க்கறதுண்டு. முத்துக்குமார், பழனிசாமி, காக்கு வீரன், மொக்கராசு, நாராயண வாத்தியார், மல்லிகா டீச்சர், சுந்தரராம் சாமி வாத்தியார் எல்லாரையுமே கூப்பிடணும். டேய் எல்லாத்தையும் இன்னும் நான் வச்சிருக்கடா. எப்படி மறக்க முடியும்? கமலாவும் ஞாபகம் இருக்கா? பாத்தியா? அது எப்போ ஒரு தடவை பழனியில கடைவீதியில புருஷன் பிள்ளைகளோட போயிட்டு இருந்தா. அப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கல. எங்கே கட்டி கொடுத்துருக்காங்க? கட்டி கொடுத்தது வந்து இந்த பழனிக்கு பக்கத்துல ஆயக்குடியில. ஆயக்குடி அங்கதான். கிராமத்துல கொண்டே பிளேன்ல போகணும்னு ஆசைப்படுறான். ஆனா நீ டவுன்ல இருந்து வந்துட்டு இப்படி குதிரை வண்டியில போகணும்னு ஆசைப்படுறியாடா? நல்ல ஆள்ரா செய்தில்ல. இந்த குதிரை வண்டி சவாரிலாம் இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போதோ? அடுத்து வர ஜென்ரேஷன்லாம் அதை ஹிஸ்ட்ரியில் படிச்சு தான் தெரிஞ்சுக்கணும். டேய் நம்ம நாராயண ஐயாடா. அட அதான்டா நம்ம குசூடி வச்சாரா. வண்டி நீ பாட்டுப்பா, வண்டி நீ பாட்டு. ஐயா வணக்கங்க ஐயா. யாரு? மட்டுப்பள்ளியே. ஐயா நான் செந்தில், இவன் சுப்பிரமணியன். நாங்கள் 10th உங்ககிட்ட ஒட்டச்சந்தில் படித்தோமே, ஞாபகம் இருக்குங்களா? அப்படியா? ஆமாங்க ஐயா. சந்தோஷம். என்ன தொழில் பண்றிய? ஐயா நான் சென்னையில் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கேன். இவன் இங்கே கேபிள் டிவி வச்சிருக்கான். ஆமாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்க இல்லையா? சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் நல்லா சரிங்க இருக்கேன். நீங்க இந்த மட்டில் ஐயாவை ஞாபகம் வச்சு உங்களோட தூரம் வந்து விசாரிச்சுட்டு போறீங்க. அது வரைக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சி. சில பயில ரோட்டில் சைக்கிளில் போகிற பொழுது அவங்க வாட்டில் கிண்டலும் கிளிமா பேசிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷங்க உங்களை பார்த்தது. ஐயா எனக்கு கல்யாணம் வச்சுருக்கீங்கய்யா சென்னையில். ரோட்டில் பார்த்து கொடுக்குன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. தயவுசெய்து நீங்கள் கல்யாணத்துக்கு வரீங்க ப்ளீஸ். ஐயா நீங்கள் அவசியம் வரணும். சந்தோஷம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. எத்தனை நாள் ஐயா வச்ச கொட்டை குழம்பு வீட்டில் வச்சுட்டாங்க. அதான் இந்த வீடா? கேட்போம். யாருங்க வீட்ல? யாரு? இது கமலா வீடுங்களா? யாருன்னு கேக்குறல்ல? இல்ல கமலா இருக்கா? கமலா இருக்கான்னு கேட்டா ஒண்ணும் சொல்லாம வராங்க. கமலா தான். நான் தான் கமலா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் செந்தில். உங்க கூட 10th படிச்சேன்ல, தெரியுதா? ஆமா செந்தில். ஐயோ எம்புட்டு வருஷம் ஆச்சு. வா 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 உள்ள வாங்க. ஏன் அங்கேயே நிக்கிறிய? உள்ள வாங்க, உள்ள வாங்க. இப்படி வா, உட்காருங்க. அம்மா அத வர. உள்ள வாங்க, வாங்க. வா செந்தில், உட்காரு.
இம்புட்டு வருஷம் கழிச்சு எப்படி நினைப்பு வச்சு வந்த? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஐயோ மறந்துட்டேன், இரு தண்ணி கொண்டு வரேன். ஏடா நீங்க 3 பேரும் கமலா பிள்ளைகளா? ஆமா. எத்தனாவது படிக்கிறீங்க? நான் 3ஆப்பு, நீ 1ஆப்பு. தண்ணி குடி செந்தில். தேங்க்ஸ். என்னால நம்பவே முடியல செந்தில். நல்லா இருக்கியா? எங்க இருக்க? ஆள் எம்புட்டு மாறி போயிட்ட, அடையாளமே தெரியாம. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெட்ராஸில் தான் இருக்கேன். நீ ஏன் இப்படி ஆயிட்ட? நான் நல்லா தான் இருக்கேன். இந்த பாரு 3 பிள்ளைகளை பெத்துட்டு கிளவி ஆயிட்டல்ல, அப்புறம் இப்படித்தான் இருப்பேன். இந்த அவங்க அப்பா வந்துட்டாரு. அப்பா முட்டாய் வாங்கிட்டா வா. அப்பா முட்டாய் வாங்கிட்டா வா. தரேன் சும்மா இருங்கடா. யாருதா அது? உங்களை கூட்டியார தான் ஆள் அனுப்பலான் இருந்தேன். இவங்க என் கூட 10வது படிச்சாங்க. இது செந்தில், வணக்கம். இது சுப்பிரமணி, இவரு வணக்கம். இவர் என் வீட்டுக்கார். இருக்குன்னு பரவாயில்லப்பா. குடிக்க எதுவும் கொடுத்தியா? போய் தான் வாங்கிட்டு வரீங்களா? கழுத கிறுக்கழுத போய் தூக்கி சட்டி எடுத்துருவா. காப்பி குடிக்கிறீங்களா இல்லை கலர் எதுவும் குடிக்கிறீங்களா? இல்லை காப்பி போடு. காஃபி சாப்பிட்றீங்களா? இருங்க இந்த வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் உலைய வச்சு அரிசியை போடு, வந்துடுறேன். இருங்கடா, அப்பா முட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. உட்காரு செந்தில். ஒலை வைக்கிறேன், சாப்பிட்டு தான் போகணும். இல்லை சாப்பாடுலாம் வேணாம், நான் பரப்பிட்டு. ஆமாமா. இல்ல இல்ல, இந்த செத்த நேரத்தில் ஆக்கிடுவேன். என்னப்பா? உங்க பேர் என்ன? செந்தில். ஐ, என் பேரும் செந்தில் தான். ஆ? தம்பி உன் பேர் என்ன? சுரேஷ். கேட்டுக்கடா, ஏற்கனவே சுரேஷ்னு ஒருத்தன் இருந்திருக்கான். பெருசா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. டேய் ஊருக்கு 100 செஞ்சுட்டு இருப்பாங்கடா. கேரகத்தை இதுக்கெல்லாம் போய் அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடணும். மெட்ராஸ்லையா கல்யாணம்? ஆமாம். மெட்ராஸ்லாம் நாங்க வந்ததே இல்ல, எங்களுக்கு தெரியாதே. நம்ம சுப்பிரமணி கிட்ட சொல்லி உங்கள் எல்லாரையுமே மெட்ராஸுக்கு கூட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆமா நான் கூட்டு போறேனே, நாமெல்லாம் ஒண்ணா சேர்ந்தே போயிடலாம். இல்லைப்பா, அவ்வளோ நேரம்ப்பா. முயற்சி பண்ணி பார்க்குறேன். காஃபி சாப்பிடுங்க. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஞாபகம் வச்சு இவ்வளோ தூரம் வந்து பத்திரிக்கை கொடுக்குறது நீங்கள் எல்லாம் கலந்து கண்டு தான். அவசியம் குடும்பத்தோடு வந்துடணும். நான் புறப்படுறேன். இப்போ நான் போய்கிட்டு இருக்குது கேரளாவுக்கு. எங்கள் அப்பா போஸ்ட் மாஸ்டராக இருந்ததால் அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும். என்னோட காலேஜ் லைஃப் ஃபுல்லாகவே கேரளாவில் தான். புது மொழி, புதிய மனிதர்கள், புதிய கலாச்சாரம். கமலா தான் என் வாழ்க்கையில் முதலும் கடைசியும் நினச்சி அந்த சொல்லப்படாத காதலை பொக்கிஷமாக பாதுகாத்து வந்த எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்தது இங்கே தான். இந்த வாழ்க்கையோட விந்தைகளும் விளையாட்டும் அப்போ எனக்கு புரியலை. നമസ്കാരം സാർ. വണക്കം. നമസ്കാരം സാർ. ഞാൻ പോസ്റ്റ്മാൻ ഗോവിന്ദൻകുട്ടി. സാറാണോ ഇവിടെ പുതിയതായിട്ട് ചാർജ് എടുക്കാൻ വന്ന പോസ്റ്റ് മാസ്റ്ററും കുടുംബവും? നിങ്ങളെ സ്വീകരിച്ചോണ്ട് പോകാൻ വന്നതാണ് സാർ. ஏன்பா இப்போ தான் ஒரு போட்டில் வந்தோம், அப்புறம் மறுபடியும் ஒரு போட்டில் கூட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம ஊர்ல ரூட் பஸ்ஸில் போய் அங்கே இந்த மாதிரி சிட்டி பஸ்ஸில் போகிறது இல்லையா, அது மாதிரி தான். സാറേ ഇതാണ് നമ്മുടെ പോസ്റ്റ് ഓഫീസും വീടും. എല്ലാം ഇവിടെ അടുത്ത് തന്നെ കിട്ടും സാർ.